கிடைச்சவா உண்டு. அதெல்லாம் கிருஷ்ண சங்கல்பம். கண்ணன் சேர்த்து வச்சா அன்பர்கள் அடியார்களை சேர்த்து வைப்போம். அதுவும் ஒரு பெரிய மகாபுருஷருடைய சந்நிதி. இன்னைக்கு குருவாயூர் க்ஷேத்திரம் உலகத்துக்கெல்லாம் தெரிய வச்சது ஒரு கிரந்தரத்னம் ஸ்ரீமன் நாராயணியம். அதை நமக்கு கொடுத்த சந்நிதி இந்த சந்நிதி. இது நாராயண பட்டத்திரியோடைய கிரகம், இல்லம். அவ இல்லம் இருந்த இடம் கூட கார்த்தால் ரங்கநாதன் மாமா காட்டினா அதோடைய அவசேஷ பாகங்கள் இந்த இடத்துல பார்த்தா தெரியுது. அந்த பழைய காம்பவுண்ட், இந்த கல்லெல்லாம் கீழே தெரியுது. முடிஞ்சு அப்புறம் மாமா வேணா எல்லாருக்கும் காட்டி கொடுத்தா. இந்த இடத்துல ஒரு காலத்துல வேதம் துவனிச்சிருந்த இடம். சாஸ்திரங்கள்லாம் நிறைய சாஸ்திர அபியாசம் பண்ணணும்னா கேரளத்தில் இருக்கிறவா இந்த இடத்துக்கு வருவா. இவரோட தகப்பனார் மாத்திரதத்தர் வேதமும் வேதாந்தங்கள் பல சாஸ்திரங்களிலும் நிஷ்ணாதராக இருந்தவர். இங்க பெரிய குருகுல பாடசாலை இருந்ததாக சரித்திரம் வரலாறு சொல்லுது. ஆனா இன்னைக்கு இந்த பூமியாவது நமக்கு குருவாயூரப்பன் மீட்டி கொடுத்திருக்கின்றது தெய்வானுகிரகம். தன் பக்தாளை அவன் இல்லாத வேற யாரும் பார்த்துப்பா. பக்தாள் கிட்ட பகவான் அனுகம்ப பண்ணனர். பிரம்மாவே தசமஸ்கந்தத்தை சொல்லுற பக்தன் பகவானோட அனுகம்பையை தான் நினைச்சது. ஆனா இதெல்லாம் நினைச்சுண்டா அவர் குருவாயூர் போனார், நாராயணி ரச்சனை பண்ணார். நாளைக்கு அவருக்கு ஒரு ஸ்மாரகம் கிடைக்கும், அவருடைய ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணுவா, பக்தாள் தான் இங்க வருவா அப்படின்னு நினைச்சுண்டா பண்ணின. பகவான் கிட்ட தன்னை சமர்ப்பணம் பண்ணி பகவான் கிட்ட பிரத்யட்சமா பேசின. ஒரு தசகமும் நாராயணியம் குருவாயூரப்பன் கிட்ட பேசுறன்றது நமக்கு அவசியம். தசகம் படிச்சா நல்லா புரியும். சில வாட்டி பகுவச்சனத்தை கூப்பிடுவேன், திடீர்னு ஏகவச்சனத்தை கூப்பிடுவேன். ரொம்ப செல்லமா வரும்போது கிள்ளி கொஞ்சாடி ஏகவச்சனத்தை கூப்பிடுவேன். கொஞ்சம் பயந்துக்கும் பொழுது பகவச்சனத்தை சொல்லுவேன். ஒரு மரியாதையா சொல்லும் பொழுது சொல்லுவேன். அப்படி குருவாயூரப்பனோட கொஞ்சம் உதாரண வியாதி நிவர்த்தி ஆகணும் கிருஷ்ண பக்தி பண்றவா உண்டு. வியாதி வந்துடுத்தே எனக்கு கிருஷ்ண பக்தனா இருந்து எனக்கு வியாதி வரலாமா என்று கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறவா உண்டு. ஆனா வந்த வியாதியே ஒரு அடிப்படையா போட்டு நாராயணியம் என்ற பாகவத சாரமான ஒரு கிரந்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தது நாராயண பட்டத்திரி. நீங்களும் பட்டத்தில் ஒரே லைன்ல வர்றீங்க. மானச ஸ்மரரே
करिराज करेसिदरे द्रौपदी देवी बरेदोले कಳುಹಿದ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಭಜನೆ ரொம்ப விசேஷம். ஒரு நாள் பஜனை இருக்கிறவா இருக்கா, 2 நாள் இருப்பா, 2 மாதம் இந்த மாதம் முடியும் பொழுது அடுத்த மாதம் முதல் நாள் போய் பஜனை இருப்பா. தெரியலாம். இந்த நோத்தினோட பலனை கமல் நடைக்கும் பொழுது பார்வோர் எல்லா மக்களும் புகழ்வா. இன்னைக்கெல்லாம் நடக்கிறது. பணிந்து ஏதோர் இருப்பாவான்னு சொல்லி எப்படி நோம்பை நோப்போம், அதுக்கு சில நியமங்கள் இருக்கு இல்லையா? வையத்து வாழ்வீர்கள் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வையத்துல தானே வாழலாம். அப்படின்னா வையத்துல வாழறவா அத்தனை பேரையும் இந்த நோம்பு கூப்பிடுறாங்க. எல்லாரும் நோம்பு, எல்லாரும் நோக்கலாம். எல்லாரும் அவனை சேரதானே வந்திருப்பான். வைகுண்டம் போவது மற்றவர் விதியே நம்மாழ்வார். நீயோ என்னையோ ஏதோ ஒரு ஜென்மால இதை உணர்ந்துட்டு வைகுண்டம் போய்தான் ஆகணும். எல்லாரும் அவர்கிட்ட வந்துதான் ஆகணும். அதான் அவர் கூப்பிடுறா. சத்சங்கத்துக்கு வரமாட்டேன், இவாள் தான் கூப்பிடும், இவாளை கூப்பிடுறா. அவளையே கூப்பிட்டீங்கோ அப்படின்னா அது சத்சங்கமே கிடையாது. பெங்களூர் சத்சங்கக்காரர் தான் வரணும். அதுலேயும் மல்லேஸ்வரம் சத்சங்கம் தான் வரணும். அதுவும் மல்லேஸ்வர சத்சங்கத்துல ரெகுலரா வரவாதான் வரணும்னா எத்தனை பேர் இருப்பாங்க? வையத்து வாழ்வீர்கள் எல்லாரும் வாங்கோன்னு அழைச்சேன்னா ஞானம் தனி, பக்தி எப்பவுமே சேரும். ஞானத்துக்கு எப்பவுமே தனித்து போயிடுவோம். லோகத்தை விட்டு எல்லா சங்கத்தையும் விட்டு ஏகவித்தவேஷ சேவித்துவம் ஹரதிர் ஜன சம்சங்கி அத்தியாத்ம நித்யத்துவம் தத்துவஞானார்த்த தரிசனம் ஏதத் ஞானம். இதெல்லாம் ஞான சாதனையா சங்கர பாஷ்யம். பகவத்பாதாள் ஞானத்துக்கு இதெல்லாம் சாதனையா சொல்ற, இதெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஆசிரியர். ஆனா பக்தியில எப்படின்னா எல்லாரும் வாங்கும். வையத்து வாழ்வீர்கள், யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழ்வீங்களோ எல்லாரும் வாங்கும். சேர்ந்து போவோம் பகவான் கிட்ட, கூடி இருந்து குளிர்ந்து. அவர்தான் ஆரம்பிச்சு எல்லாரும் குளிர அவர் புகழ் பாடி கூடி இருக்கும், பக்தியோடு கூடி இருக்கும். அதனால பக்திக்கு எப்பவே எல்லாம் வேணும். பக்திக்கு உற்சவம் வேணும், பஜனை வேணும், சத்சங்கம் வேணும், விளக்கு வேணும், தூபதீபம் வேணும், மணி வேணும், ஆராதனை அர்ச்சனை ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் தான் பக்தி. அதெல்லாம் தரித்து தியானம் மௌனம். சில பேர்ல 2 ஃபேஸஸும் இருக்கும், சில பேர் ஒன்று பிரபலமா இருக்கும். இது இல்லாத இருக்க முடியாது, எல்லாரும் கலந்துதான் இருக்கும். ஆனால் பொதுவாக பக்தியோட சுபாவம் என்னன்னா எல்லாரும் கூப்பிடணும். ஏன் வரல, திருப்பாவை வரல, அவ்வளோ தான் இருக்குது. எது நல்லா இல்லை சொல்லணும், எல்லாரும் வாங்குவோன்னு கூப்பிடும். இப்போ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீர்த்திசைகள்.
சின்னதான சில செய்கைகள் சொல்லணும். என்ன பண்ணணும்னு அதை கேட்டுக்கணும். என்ன பண்ணணும்? முதல்ல பார்க்கடலுள் பைய துணிக்க பரவன் அடி பாடி அது நோக்கு ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்துல உபவாசம். என்ன உபவாசம்னா காத்தால 5 சப்பாத்தி, மதியா ஒரு 1/2 கேஜி உப்புமா, காத்து திருப்பி ஏதாவது பூரி, இடத்துல கொஞ்சம் பசிச்சா பால், பாதாம், பழங்கள், பல வகையான பழங்கள். துவாதசி பழங்கள் ரொம்ப பிரபலமா இருக்கு. தேவையான சாப்பிட்டு சில பேர் பண்ணுவாங்க. ஏகாதசி வந்து இப்போ நாளைக்கு துவாதசி எப்போ வரும், துவாதசி எப்போ, நாளைக்கு எப்போ, என்ன முகூர்த்தம், நாளைக்கு என்ன கரிகாலம் வாங்கி வந்தாச்சா, நாளைக்கு வேக எடுத்து சொல்லிக்கணும். இவருக்கு இப்படி அப்படி ஏகாதசி விரதம் பண்ணக்கூடாது. உபவாசம் ஏன் சொல்றா அப்படின்னா உபவாசம் பண்ணணும். உபவாசம்னா கிட்டக்க போய் இருக்கணும். யாருக்கிட்டக்க இருக்கணும்னா பகவான் கிட்டக்க இருக்கணும். என்னைக்குமே இருக்கணும். இருந்தாலும் அந்த நாள் பெரியோர்கள் எல்லாமே வந்து பொதுவாக கிரகஸ்தாளுக்கு பல தர்மங்கள் அவளுக்கு இருக்கிறதுனால ஒரு நாள் ஃப்ரீயா ஸ்திரீக்களையும் கொஞ்சம் ஃப்ரீயா வச்சு இன்னைக்கு சமையல் இல்லை, இன்னைக்கு பகவத் தியான பூத்தமா இருக்கும், இன்னைக்கு நிறைய அவர் விஷயமா சாப்பிடலாம், அவர் விஷயமா குடிக்கலாம். அது சரீர ஆரோக்கிய ரீதியில ரொம்ப நல்லது. ஒரு உபவாசம் பண்ணா கிருச்சனம் சொல்லுவார் சாஸ்திரங்கள் வேதத்தில். ஒரு கிருச்சன அனுஷ்டானம் பண்ணினா பாபங்கள். இது விஷ்ணுதசம் பாஷ்யத்தை ஆசிரியர் எழுதுறார். ஏகாதசி விரதம் ஒரு பட்சத்துக்கு ஒரு உபவாசம் பட்சத்துல பண்ணின பாபத்தை எல்லாம் நீக்கும் எழுதுறார். புண்ணிய பாப சிந்தனையே அவ்வளவு இல்லாத போயிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல அவ்வளவு ஜாகிரதையா வாழ்வோம். நித்தியம் பண்ற பாபத்தையே காத்தாலேருந்து மத்தியானம் கூட பண்ற பாபத்தையே நீக்கிக்கிறோம். இதே பாபம் பிரதிமுச்சதே கேந்திராத்திரியார் குருதே பாபம் தத்ராத்திரியார் பிரதிமுச்சதே மந்திரம். ஆத்தியாத்மிகத்தை என்ன சொல்லணும்? புனந்து பிருத்திவி பூதா புனாதுனம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூதா புனாதுனம் யதுச்சிஷ்டமோ ஜெயத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து நாமாபஹ அசதாஞ்ச பிரதிகிரஹ விஸ்வாஹா. இது ஆபஹ ஜலத்தை பார்த்து ஜலத்தை காட்டிலும் எது பவித்திரம். அதாவது நாராயண சரஸ். யாரும் நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ, சத்சங்கத்துக்கு வாங்கோ, இல்லைன்னா போஷணவாது பண்ணிக்கோங்க. நாராயண சரஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கோ இந்த வாட்டி வந்து ನಾರಾಯಣ ಸರಸಿ ಈ ಸತಿ ಬಂದು 8 ಜನ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರಿ. ಎಷ್ಟು ಜನ ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ರಿ? ನಾರಾಯಣ ಸರಸ್ಸೆ ಗುರುವಾರಪ್ಪ ಬರಕ್ಕಿಂತ ಹಿಂದೆ ಇದ್ದಿತ್ತು. ಅದು ಕ್ಷೇತ್ರ ಅಂದ್ರೆ ನದಿನೋ ಅಥವಾ ತೀರ್ಥನೋ ಇರಬೇಕು. ಇದೇ ತೀರ್ಥ. ಅಲ್ಲಿ ಪರಶಿವ ತಪಸ್ಸು ಮಾಡಿತ್ತು. ಅದನ್ನ ಹೋಗಿ ಅದನ್ನ ಬೆಳೆದು ಸ್ವಲ್ಪ ಕೂತ್ಕೊಂಡು ಅನುಷ್ಠಾನ ಮಾಡಿ, ಸ್ವಲ್ಪ ಏನಾದರೂ ಕೂತ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಪ್ರೋಕ್ಷಣೆ ಮಾಡಿ. ಈಗ ಅಷ್ಟು ರಶ್ ಇಲ್ಲದೆ ಶಾಂತವಾಗಿದೆ. ನಾರಾಯಣ ಅದು ಜಾಗೃತಿಯಾಗಿ ಹೋಗಿ. ಆಮೇಲೆ ಇವ್ರು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಹೋದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕಾಳದೆ ಆಗ್ಬಿಡ್ಬೇಡ. ಅದರಿಂದ ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕು. ಉಪವಾಸ பண்ணணும். பகவான் கிட்ட வசிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அனுகூலமா எப்படி அனுஷ்டிக்க முடியுமோ பார்த்து அனுஷ்டிக்கணும். இல்லை சாப்பாடே எடுத்துக்க கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? புகழ் பாடணும், தியானம் பண்ணணும். எப்படி எப்படி இருந்தால் நமக்கு சுகமா, ரொம்ப சிரமப்படாத, எஃபர்ட் போட்டு ப்ரெஷர் போட்டு நாமளும் பண்ணி மற்றவர்களுக்கு ஏண்டப்பா எங்காச்சு வருதோ இவர் இப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு கஷ்டமா அது பண்டிகைனாலேயே ஏதான ஒரு சண்டை வந்தாதான் பண்டிகை பூர்த்தியாக அப்படி ஒரு பண்டிகை அழகா சொல்லு. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து நிம்மதியாக உட்காந்து சாந்தமா இருந்து நோம்பெல்லாம் நோக்கணும்னு விதியே இருக்கு. கோச்சிக்க கூடாது, தைரியோட இருக்கணும், சர்வ பூச்சி இதெல்லாம் விதி. வெளியில மடியிலையும் ஒரு பக்கம் ஆத்மகுணம் விதி சொல்லுது. இதனால இவன் சொல்றான், அது பள்ளிக்குள்ள இருக்கிற அந்த பெருமாள் குணங்களை பாடுவோம். பார்க்கடவுள் பைய துணிந்த பரவன் அடி பாடுவோம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதுல அப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த பாடம், அந்த பாடத்துக்கு அனுகூலமா போக்கிய பொருள்கள்லாம் சாப்பிட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பால் பாயசம் இருக்க நெய் பதார்த்தங்கள் நல்லா சாப்பிட்டோம்னா ஊருக்கு பிடிக்க. நாளைக்கு காத்தால் 6 மணிக்கு நாராயணத்தில் வந்தால் உட்காந்து சொல்லுவேன். அதனால
வர்ஜிக்கணும். நோம்பு எல்லாமே பொதுவாக ரொம்ப ஆச்சரியம். ஒரு இடத்துல ஒரு விதமாக பண்ணுவாங்க. இப்போ கர்நாடகாவில் நான் விரதங்கள்லாம் பண்ணுறது பார்த்துருக்கேன். அவன் என்ன பண்ணுவான், நம்ம அதில் நோம்புன்னா சீப்பு தர மாட்டோம், தலை கூட வாரிக்க மாட்டான், அப்படியே கட்டிப்பா இல்லையா கையை நம்பிக்கணும். ஒரு ஆச்சாரம் படி ஒரு தேசாச்சாரம். இது கர்நாடகாவில் மட்டும் நல்லா பாருங்க, அப்படியே அம்பாலே வந்து உட்காந்து நல்ல அலங்காரம் பண்ணி நல்ல தலையை வாரிட்டு அழகா புஷ்பங்களை வச்சுட்டு அப்படிதான் அலங்காரம் பண்ணிட்டு வருவா. அப்படி அவளுக்கு ஒரு ஆச்சாரம், நமக்கு ஒரு விதமான ஒரு ஆச்சாரம். ரிஷி கூட தொடர்பாட்ட ஸ்திரீகள் அதை அப்படி யூஸ் பண்ணி கட்டிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சுட்டு தான் அப்புறம் வாரது. அந்த மாதிரி ஒரு விதி விதானம் ஒரு இடத்துல ஒரு விதமா இருக்கு. இங்க போக்கிய பதார்த்தங்களை வரைஞ்சிக்கணும், அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருந்ததுனால அந்த வழியை இங்க சொல்றாங்க. நெய்யும் நோ, பாலும் நோ, அதாவது போக்கிய பதார்த்தங்களை சாப்பிடணும். நாட்காலே நீராடி, வெடிகாலத்தால் எழுந்திருந்து நீராடுவோம். ஆட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். பிராக்கெட்ஸ் இவா வீட்டுக்கு ஒரு விஷயம், அவா வீட்டுக்கு போய் ஆத்துக்கு வெத்தலை பார்த்து வரமகாலட்சுமி வந்தாலே வெத்தலை பார்த்து வந்தா என்னென்னலாம் பேசுவா தெரியும். ஏதோ 2 பாட்டு அந்த காலத்தையாவது நவராத்திரி இருந்தால் ஒரு 2 பாட்டு பாடணும்னு சொல்லுவாங்க. பாடுறதே யாருக்கும் தெரியாது. ஸ்லோகம் சொல்லும் போதுனா புத்தகம் எடுத்துட்டு வரலேருவா, புத்தகம் இருந்தால் கண்ணாடி எடுத்துட்டு வரல. சின்ன வயசுல ஸ்லோகம் ஏதாவது படித்தா தானே, ஏதாவது ஸ்லோகம் படித்து கண்டஸ்தமாக வச்சுக்கிட்டா ஒரு சாரதா புஜங்கமோ வேண்டா ஈகிரி நந்தி செவ்வேதிரி ஏதாவது சொல்லலாம். பாட்டு தெரிஞ்சால் 2 கீர்த்தனையாவது பாடலாம். இல்லாட்டா ஒன்றும் வேண்டாம், நாராயண நாராயண நாராயணன் சொல்லணும் தோணுமே, ஒன்றும் தெரியல நாமும் சொல்லணும். எப்படியாச்சும் வரமகாலட்சுமி தான் இன்னைக்கு என்ன பண்ணீங்கோ, யார் வந்தா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு இவா வீட்டு விஷயம் அவா வீட்டு விஷயம் சண்டைன்னு எல்லாமே சகலமும் நடந்துதான் போகும் அன்னைக்கு. அதனால தீக்குறளை சென்று ஓடும். தாடை பற்றி இன்னொருத்தாங்கிட்டு மூட்டி விடுறது. அம்மா வீட்டுக்கு வரமகாலட்சுமிக்கு போனேன், இதுக்காக போனேன், அப்பதான் எனக்கு தெரிய வந்தது இப்படின்னு அது தெரியறதுக்கா இன்னைக்கு என்ன பாருங்க விஷயம். தீக்குறளை சென்று ஓடும். ஐயமும் பிச்சையும் அந்தரையும் கை காட்டி இவ்வாறு என்று உகந்து ஏதோ இருப்பாங்க. இந்த உயர்ந்த விஷயங்கள்லாம் சொல்லி இந்த பாரத தர்மத்தை முக்கியமாக எடுத்து சொல்றார். ஆயனை வந்து வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எவனை துறைவனை ஆய புலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவார் இந்தளவும் தீயில் தூசாரம் செப்பேரோ என்றார். கண்ணனுடைய குணாதிசயங்கள் ஆயுள் பெரும்பாலும் அன்புக்குதான் வசப்படுவாரே வேண்டிய வேற எதுக்கும் வசப்பட மாட்டோம். அம்பாழ்வார் சொல்ற அன்புடைய எளியாருக்கு, அன்புடைய அடியார்களுக்கு எளிய, அது இல்லாதோருக்கு அறியாத வித்தகன். அன்பு இல்லா அவரை கட்டி போட்டு ரொம்ப எளியவனா வந்துடுவாங்க. கட்டிக்கோமா, கட்டவே முடியாது. தெருங்குலோ நம்ம கீழம் கிளேஷத்தை கட்ட முடியலையே துடிச்சு நின்று இனிமே என்னால இவனை கட்ட முடியாது அப்படின்னு அந்த எஃபர்ட் அங்க விழுந்து அந்த கிருபாதாயை தொடுப்பொழுது சித்தம் கொடுத்தோம். நான் கட்டிக்கணும். பாஷ சுகமோ விபோ பவான் சையத கிமு சபாஷயா அலையா. அவனுடைய அன்பான பாசத்துக்கு கட்டுப்பட்டானே இந்த கோபாலன் என்று தேவதைகள்லாம் ஆச்சரியப்பட்டார். அதுபோல பெரிய மாயன் வடமதுரை மைந்தன். வடமதுரை இது தென்மதுரை இருக்கிறதா அவர் சொல்றாரு. வடமதுரை இது மதுரா, அது மதுரா. அது என்ன தமிழ்ல எல்லாமே ஒண்ணுதான். அதனால நம்ம வட மதுரை சொல்றாரு. வடனா நார்த், மதுரா. மதுராக்கு துளசிதாஸ் ஒரு அர்த்தம் இல்லை. அவர் ரொம்ப ராமபக்தரனும் அவருக்கு அது கிருஷ்ண ஜென்மபூமியானாலும் அர்த்தம் அப்படிதான் போகுது. அவர் என்ன சொன்னார்னா மதுரால டூ எடுத்துடு.
மாறா அது திருப்பி போடு. அது யார் வாயில இல்லையோ அவ வாயில இருக்கிறது நெடுப்புல இருக்கிற எழுத்து. இது ஆச்சாரியால் பரமேஸ்வரர் சொல்லும் பொழுது சொன்னார், தூதாரஸ்தஸ்ய முகே பூயா தேனாவனாஸ்தி யஸ்ய விபோ சாம்ப சதா சிவ சம்போ சங்கர் சரணம் மே தவ சரணயுகம். அதுபோல அந்த மதுரா, இது மதுரா, வடமதுரை மங்கனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறைவன் கண்ணனை எப்போ பார்த்தாலும் யமுனா தீரத்துலாம் பார்க்கணும். அதனால மீராவே பிருந்தாவனம் கூட்டுன்னு போகும்போது அவரோட பத்தி கிட்ட சொல்லி பிருந்தாவனத்தை சொல்லும் பொழுது சொல்றா, கங்கா ஜமுனா தீர चलो मन गंगा जमुना तीर, गंगा जमुना निर्मल पानी शीतल होत शरीर, चलो मन गंगा यमुना तीर. बंसी बजावत गावत कान्हा संगली के बल भीर, चलो मन गंगा जमुना तीर. மீரா யமுனா தீரத்துக்கு போறேன்னா சீதளமான கண்ணன் குளிச்சு குளிச்சு கருத்து போயிட்டானா. கண்ணன் போலயே கருப்பா இருக்கும். பெரும் பொதுவா பார்த்தா அவளுக்கு தெரியாது, பெரிய மழையெல்லாம் வந்தா எல்லாமே யமுனையில ஃப்ளட் வருதுன்னு மறுபடியும் அடிக்கடி பெருநீர் தான். பூலோகத்திலேருந்து வர பிரேம நதி, கங்கா ஞான நதி, பிரேம நதி, பெருநீர், தூய பெருநீர். அதுக்கு ஒரு தூயன்ற அட்ஜெக்டிவ் போடுறாங்க. ஏன் மற்ற நதிகள்லாம் பவித்திரம் கேட்டா சாதாரணமா தூயன்னு அர்த்தம் போடுறாங்க. பெரியவாச்சார் பிள்ளை சொல்ற அப்படி இல்லை. இந்த தூயன்னு இவர் போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பூர்வாவதாரத்துல ராமாவதாரத்துல இது போல ஒரு நதி சம்பந்தப்பட்டதா பெருமாள் கிட்ட. இது என்னன்னா கோதாவரி. கோதாவரி தீரத்துல வந்து ராமர் அழற. கோதாவரி சீத்தை எந்த பக்கம் போனா தெரியுமா? எனக்கு திசையாக உன் அலைகளால காட்டிக்கிறேன் ராமர். சீதா பிராட்டி ராவணனால இழுக்கப்பட்டு போகும் பொழுது கோதாவரியை பிரார்த்தனை பண்றார். அழகா சீதா ராமபிரான் வந்தா, என் சுவாமி வந்தா உன்னோட அலைகளாலேயே நான் இருக்கிற போல இருக்க காட்டி கொடு. நான் திருப்பி உங்க சுவாமியோட வரும்பொழுது உள்ள இருக்கிற ஜலசரங்களுக்கு ஆகாரங்களை நான் போட்டு உனக்கு நான் பூஜை பண்ணதேமான்னு நான் கோதாவரி. சீதாவிலிருந்து ராமர் வந்து கேட்கிற கோதாவரியே, நீ பாத்தியா சீத்தைய பாத்தியா நடந்தது சொன்னதுதான் கோதா கல்யாணம். வாஸ்தவத்தை நடந்தது என்ன? ஸ்ரீரங்கமா சப்த பிராகார மத்தியே சரசில முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதீரே ருதுதர படிராத் போக பரியங்க பாகே வித்ராருத்ராபிராமம் கட்டிநிகட சிரப் பார்ஷ்வ விந்யஸ்தஹஸ்தம் ஹஸ்தம் வித்யாதாஸ்ரீகராபியாம் பரிச்சித சரணம் ரங்கநாதம் பஜேயம். இன்னும் 7 பிராகாரங்கள் அகண்ட காவேரி ரங்கநாதரோட திருவடி அனுப்பி போராடம். இந்த காவேரி லோலே காவேரி தீரத்துல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போற ரங்கநாதர் வந்து சொன்னோம்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா என் ஜென்மா சாஃபல்யமாச்சு, நான் நோம்புகளோட பலன் கிடைச்சுருக்கேன் எனக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு வரா குழந்தை. 7 பிராகாரங்கள் தாண்டி உள்ள போற வயசான அப்பா கோதை இருடி இருன்றா. அதுக்குள்ளே குதூகலம் சம்பிரமம். வேக வேகமா உள்ள ஓடுறா. பின்னாடி ஓடி ஒரு அப்பாவுக்கு முடியலை, இருமான்னு சொல்ல அப்படி வந்தா 7 பிராகாரங்கள் தாண்டி அந்த பெரிய பெரியவனை பள்ளி கொண்டு அவரை பார்த்து அந்த பிரேமையில உச்சடைந்து வந்து எத்தனையோ ஆழ்வார்கள் மகன்கள் இருக்காங்க. அந்த ரங்கநாதருக்கு முன்னாடியே ஒரு தூண் இருக்கும். ஏன்னா அவரை பார்த்து ஒரு பாவாவேஷம் வந்து மூச்சடைற நிலை வந்து அந்த தூணை பிடிச்சிக்கிறதுக்கு சகாயம். ஒரு முகத்தவல் அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி அந்த ரங்க பெருமாளை அப்படி பார்த்தாலோ இல்லையோ நீரா கற்றுக்கொள்ளலாம். தூணம் காணும். ஊப்பிராட்டியா தோற்று அவள் நமக்கு ஞானதாத்திரியாக
ഭഗവത് പ്രേമദാത്രിയ കൊടുത്ത് എല്ലാവരും അനുഗ്രഹം பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஆடி மாதம் அதோட திருநட்சத்திரம் இப்போ தான் முடிஞ்சது. குருவாயூர் ஆசீர்வதிச்சிருக்கேன். கேரள தேசத்தில் கோதையை பற்றி சொல்லி கேட்கணும். அதாவது பண்டாள் திருவடிகளே சரணம். கோதை பிறந்தவோ கோவிந்தன் வாழுமோ, சோதிமணி மாடம் தோன்றுமோ, நீதியால் நல்ல பக்தர் வாழுமோ, இல்லை பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும், வேதனை துக்கம் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்து அறியாத மாநிலரை ஐயம் சுமப்பதும் பொங்கு, திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி மலராடி வாழியே, புதுவை நகர்கோதை மதங்கள் வாழியே. நாளைக்கு காத்தால 7 மணிக்கு நாராயணி பாராயணம் அத்தியாத்மம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, 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 கோவிந்த ராதே கோபால ராதே, 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 ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் 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 ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த. ராமரோட பிரபாவம் தெரியல கோதாவரிக்கு. ராவணரை கண்டு பயந்து சொல்லலையாம். கிருஷ்ணாவதாரத்திலேயே அந்த ஊர்லேயே இருந்துட்டு கண்ணனோட பிரபாவத்தை தெரிஞ்சதுனால கம்சனை கண்டு பயந்துட்டு குச்சரையிலேயே எவ்வளோ இருக்கானோ ஊர்லேயே. அதான் கிருஷ்ணாவதாரம். அவங்ககிட்ட சேர்ந்தவா யாரும் பயந்துக்க மாட்டான். இதனால அவளுக்கு அந்த ஒரு பவித்திரத்தை வந்துருக்கான். கண்ணனை புரிஞ்சுட்டா, கண்ணனை தெரிஞ்சுட்டா, அனுகூலம் இருக்கா. அவதான் முதல்ல அனுகூலம் வழி கொடுத்தான். ஏன்னா அவன் வழிவிட்டுருக்கலன்னா சிரமப்பட்டு. அவன் ஏன் முதல்ல வழிவிடலைன்னா கிருஷ்ண சரணத்தை தொடரணும்னு ஆசைப்பட்டான். அதனாலேயே கண்ணன் தன் சரணங்களை அந்த யமுனைக்கு போய் காட்ட ஒரு அலைவந்தத்தோட வழிவிட்டான். தேவனுக்கு இதுதான் இந்த யமுனா தீரத்துனா இப்போ பிருந்தாவனம் போயிருந்தோம்னா கிருஷ்ணனுடைய அத்தனை லீலாஸ்தலமும் யமுனா தீரத்து. யமுனா தீரத்து தான் கிருஷ்ண தரிசனமே நிறைய மகான்களுக்கு கிடைச்சது. யமுனா தீர விஹாரிக்கான ஒரு தூய யமுனை, தூய பெருநீர் யமுனை துறைமனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அடி விளக்கு தாயி குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாய்
ஒரு பெருமையை உண்டு பண்ண நிறைய அர்த்தம் இருக்கும். சமயம் வரதுனால அப்படின்னு சொல்லிட்டு போறேன். செய்த தாமோதரனை இப்படி இருக்கிற பெருமை, இத்தனை வரிகளும் இந்த பாசுரத்துல கண்ணனை சொல்றது. அப்புறம் அவன் நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து, தூய்மையோட வரணும். தூய்மையோட வெளியில ஸ்நானம் பண்ணி குடிச்சிருந்ததுலாம் நமக்கு தெரியும். உள்ள அந்த பெருமையோட அந்த பாவத்தோட போயிட்டு என்னடி பண்ற நைவேத்திய மலையா எடுத்து பிள்ளைகிட்டே அதை அவளுக்கு அஷ்டோத்திரம், இந்த அஷ்டோத்திரம் அவளுக்கு அஷ்டோத்திரமும் திசத்தையும் சஸ்திரமோடு வரைக்கும் கண்ணறியா போல அந்த தூய்மையோட, அதாவது பூஜைக்கோசம் ஒரு டைம் கொடுக்கும். அந்த சமயத்தில் ஒன்று அட்லீஸ்ட் நீயா ஒன்று எழுந்து விட்டுக்காது. மனசை வேற சிந்தனை பண்ண வைக்க முடியாத அளவுக்கு சக்தி இல்லைன்னாலும் நீயா ஏதாவது அந்த எழுத்து போட்டுக்காது. தூக்கத்துக்கு டைம் கொடுக்குறீங்களோ 8 மணி நேரம் 10 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ இந்த மாதிரி பகவத் ஆராதனைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அது கொஞ்சம் உட்காந்து தூயோமாய் வந்து அவன் பிரேமையோட அவனோட பாவத்தோட வந்து தூமலர் தூவி தொடர்ந்து பரிசுத்தமான புஷ்பங்கள் ஆத்திரையே பூத்து கடலுக்குன்னு ஒரு உத்தியானம் பண்ணி 2 பாட்டாவது வச்சு ஆத்திர புஷ்பம் பூத்து ஒரு துளசியாக பறிச்சு சாமி போட்டு அதான் பிரதான புஷ்பம். சுவாமிக்குன்னு ஆத்திர 2 புஷ்ப செடியாவது வச்சு தூமலர் தூவி தொழுது. அப்புறம் என்ன தொடரும் அவன் விருது சேவிக்கிறது. அப்புறம் வாங்கி கொடுத்துருக்காரு. உண்மையா படைக்கலையே வாங்கினால் பாடி கையால் தூமலர் தூவி தொழுது வாயால் வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அதனால இப்போ உட்காந்து தியானம் பண்ணுறேன். பகவான் தான் தியானம் பண்ணி போய பிழையும் புதருவான் நிதனமும் தீயும் தூசாகும். எல்லா பாப்பங்களும் அவனோட ஸ்மரணையை போக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த மாதுரியத்தை பார்த்துட்டு வந்து இப்படி எல்லாம் இவன் நோக்கா 30 நாள் ஒரு நாளுக்கு ஒரு பாசுரமாக எல்லாரும் எழுப்பி கடைசியில் கண்ணன் கிட்ட கொண்டு போய் இதுக்கு ஏதோ கிஃப்ட் கிடைக்கும்னு போய் கேட்டுது. என்ன கேட்டதுக்கு இதெல்லாம் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தது? 7 பிறவிக்கும் தன்னோடுற்றோமேயாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காவங்கள் மாற்று. வரம் கொடுக்கிறேனாலும் கூட என் ஹிருதயத்தை வேற ஏதாவது வரத்துக்கு ஆசை வருதுன்னா அந்த ஆசையை போக்கிடும். ஏன்னா நீ சுவாமி, நான் பிரித்தன். பிரித்தனுக்கு தன் சுவாமியை கொண்டாடுறது, சுவாமிக்கு சேவை பண்ணுறது அவனுக்கு கைத்தறியோட அவனுக்கு பொறுப்பு, டியூட்டி. நான் இவனோட இச்சையால ஆசையால படுற இது ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு நீ போய் இதுக்கு எதாவது கொடுத்துட்டான்னு கேட்டா என்னை அபமானிச்சது போல தானே. ஏதாவது ஒருத்தாளுக்கு ஆசையை கொடுத்தா இதுக்கு என்ன வேலை? ஆசையாக எதுவும் கொடுக்கணும்னுட்டு அதுக்கு என்ன வேலை சொல்லுங்க நான் கொடுத்துட்டா நாளைக்கு இவ்வளோ கஷ்டமா. இது போல பெருமாள் நமக்கு தன்னையே கொடுத்துருக்க. நம்ம அவருக்கு ஆசையோட கைத்தறியம் பண்ணும்பொழுது பெருமாள் வந்து நீ கைத்தறியம் பண்ண உனக்கு என்ன வேணும் அப்படின்னா எவ்வளோ துட்டு கொடுக்கணும்னு அர்த்தம். எவ்வளோ பணம் கொடுக்கணும்ப்பா நம்ம கேட்குறோம். இந்த பலன் கூட அந்த பலனை கொடுக்கணுன்றது அவருக்கு எதுக்கா பூஜை பண்ணுற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்காரு. அதை நினைச்சுட்டாங்க பாடுறது போல நமக்கு கிடைச்சிருக்காரு. திவ்யா பிரியா ஈஸ்வரி இதுக்கு மேலே என்னப்பா நீ விரும்பும்? அதனால அந்த குழந்தைகள்லாம் கடன் கிட்ட சொல்லிட்டு எங்களுக்கு நீ ஒரு பரிசு கொடுக்குறேன்னா என்ன பண்ணா 7 பிறவிக்கும் உத்தனோடு உற்றோமே ஆகும். பிறக்கிறதுக்கு நாங்கள் பயப்படலை. எனக்கு உன் பிரேமையும் சத்சங்கமும் நீ கொடுத்தேன்னா ஒரு பிறவியில 7 பிறவிக்கும் பிறந்து உத்தனோடு உற்றோமே ஆகும். உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கு சேர்ந்தவாளாக ஆகி உன்னால் ஆட்கொள்ளப்பட்டவாளாகி உன் பக்தி பண்ணிட்டே வாழ்வோம். இந்த ஒரு பறைய கிஃப்டை கொடு. ஒரு கால் உன்னதவே எங்களுக்கு வேற ஏதாவது காவலைகள் வந்ததுன்னா அதெல்லாம் மாற்று. எங்களுக்கு ஆசை வந்தாலும் கூட நாங்களே இம்மெச்சூர். அதனால இப்படி ஆசைப்படாம கொடுத்து ஏமாத்திடாத. அது எல்லாத்தையும் நீக்கிட்டு இன்னையே வேணும் அப்படின்ற ஆசையை கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கோதானாலே கோ சப்தத்துக்கு ஞானம் அர்த்தம். அதை கொண்டு ஞானதாத்ரி அதுதான் கோதா.
அப்படி நூறு உலகத்தை எல்லாரையும் கூட்டிட்டு கண்ணனையே மணந்துக்கணும்னு அந்த அனுராக பக்தியோட அலங்காரம் பண்ணிட்டு பெரியாழ்வார் நித்தியம் கோயிலில் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடியவர் புஷ்ப மாலையை கொடுத்து சுவாமிக்கு எடுத்துட்டு போவா. இவனுக்கு இந்த அனுராக பக்தியில கண்ணனுக்கு நான் வளர்ந்து நின்னா கலாக்கண்டே தோழி கலாக்கண்டே தோழி அந்த கல்யாணம் முழுக்க கலாக்கண்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம கனவு காணுவோம். அப்படி கரா கண்டு காண்றதையே அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போய் இப்போ அந்த கடல்லாம் காட்டுவா. அந்த கண்ணாடி அந்த கண்ணாடியா வச்சுட்டு போதை பார்த்துட்டு அந்த மாலையை போட்டு தான் கண்ணனுக்கு பக்கத்துல இருந்தால் தான் எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்து அந்த பூவை எப்போ ஒரு சந்தர்ப்பத்தினா அந்த பூமாலையை எடுத்துட்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த பூமாலையில முடி இருக்கிறத பார்த்து Bharat is one of the most linguistically diverse civilizations on the face of earth. And all the languages have one common root, the Shiva Sutras. Druttavasane Nataraja Rajo Nanadadhakkam Navapanchavaram Uddhatrukrama Sanakadi Siddhan Yetad Vimarsho Shiva Sutra Jalam. Theistically speaking, Lord Shiva with his Damaru created 14 sounds or principles called as Shiva Sutras, and from these 14 principles originated any and every sound that a human vocal cord could produce. A I Una Ruluk E Ong I Ouch Hayavara Talana Yamangana Nama Jabhayang Gadadash Jaba Gadadash Kapa Chatatava Chatatava Kapaya Shashasara Hala. These 14 Shiva Sutras are the primordial basis for human speech. If we just take the first 3 sounds of the Shiva Sutras, A, I, U, and this is how all the languages of Bharat originate from Shiva Sutras. We the people of India could fight like idiots amongst ourselves about the language supremacy, but the fact of the matter is, all the languages have one common root, the Shiva Sutras.